கெட்டி மேளம் சீரியல்ல துளசி அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. இதுல மோனிகாவும் ஜெகனும் அப்படியே அரண்டு மிரண்டு நடுங்கி நிக்கிறாங்க. அப்படி என்னதான் முடிவு எடுத்திருக்காங்கன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கள் போலாம். துளசி துணிஞ்சு மோனிகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததும் தியா பாப்பாவை கதவை திறந்து விட்டு, வா பாப்பா, உனக்கு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, யாரும் எதுவும் கொடுக்கலையில, உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுறேன்னு சொல்லி தியா பாப்பாவுக்கு தோசை ஊட்டி துளசி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ரூம்ல வச்சு அடைச்சி வச்சுட்டாங்க. எனக்கு பயமா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா தியா. அப்படியா, நம்ம எதுக்கும் துணிஞ்சு நிற்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரியா, நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு ராணியை எவ்வளவுதான் துன்புறுத்தணுமோ அவ்வளவு தூரம் துன்புறுத்தினாங்க. ராணியும் ஒரு நாள் துணிஞ்சிட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு பயந்து எல்லாரும் அடிமையா இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மோனிகாவும் ஜெகனும் வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க. கதவை திறந்திருக்கு. யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு அவசரமா ஓடி வந்து உள்ள வந்து பார்த்தா தியா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் மோனிகாவுக்கும் ஜெகனுக்கும் அப்படியே சரியான உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கோபம் பத்திக்கிட்டு வந்து நிக்குது. ஏ யார்டி நீ, எதுக்குடி என் வீட்டுக்குள்ள வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? தியா என் அண்ணன் பொண்ணு, அவகிட்ட உரிமை கொண்டாடிக்கிட்டு நீ என் வீட்டுக்குள்ள எங்களை கேட்காமையே அனுமதி இல்லாம உள்ள வந்திருக்க அப்படின்னு திட்டுறாங்க மோனிகா. அப்படியா சொல்றீங்க மேடம், இது உங்க வீடா? நல்லா யோசிச்சு பாருங்க, இது உங்க வீடு தானா? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்குறீங்க. இது என்னோட சொத்து மேடம் அப்படின்னு துணிஞ்சு சொல்றாங்க துளசி. நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது யாரோட வீடுன்னு சொல்லி நீங்க உள்ள வந்திருக்கீங்க? என்னோட அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டீங்க மேடம். தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு துளசி சொல்லவும் மோனிகாவும் ஜெகனும் அரண்டு மிரண்டு நிற்கிறாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க மோனிகா. ஆமா மேடம், இது சொத்தோட உரிமைக்கு சொந்தக்காரி நானும் தியாவும் மட்டும்தான். நீங்க சும்மா சப்போர்ட்டா தான் வந்து நிற்கிறீங்க. சூரிய கம்பெனியில வேலை பார்த்த துளசின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அது அப்போ, இப்போ இல்லை. எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஜெகன், நீங்க வந்து இந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் நினைச்சா நீங்க வெளியில போகணும். இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு எதுலையுமே சொந்தம் கிடையாது. சொத்தை அனுபவிச்சுட்டு போறீங்கன்னு விட்டா, ஆனா நீங்க என் பொண்ணையே தூக்கிட்டு வந்து இவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்குனதுக்கு அப்புறமா இந்த சொத்தையும் நான் உங்களுக்கு விடுறதா இல்லைங்கிறாங்க துளசி. இது கேட்டதும் ஜெகனும் மோனிகாவும் தனியா கூட்டிட்டு போய் பேசிக்கிறாங்க. எனவே துளசி கிட்ட நம்ம எழுதி வாங்கியாச்சு, பத்தாவதுக்கு இந்த தியா வேண்டான்னு சொல்லி வேற நம்ம எழுதி கொடுத்துட்டோம். இப்போ போய் நம்மளுக்கு தியாவும் வேணும் சொத்தும் வேணும்னா துளசி பிரச்சனை பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டா. புத்திசாலித்தனமா நம்ம யோசிச்சா தான் இந்த சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்றாங்க ஜெகன். இப்போ என்னங்க செய்யறது? இப்போ தியாவையும் விடமாட்டா போல இருக்கு. இப்போ சொத்துக்கும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வந்துட்டா, இந்த சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயந்து நிற்கிறாங்க மோனிகா. புத்திசாலித்தனமா யோசிக்கிறது தான் முறை. சரி, அவங்க இஷ்டம் போல இருக்கட்டும். மோனிகா நீ எதுவும் பேசாத, இப்போ நம்ம ரெண்டையும் இழந்துருவோம். துளசி வெற்றி கொடுக்குற தைரியத்தில் தான் இப்படி துணிஞ்சு வந்து அவ சொத்துன்னு பேசிட்டு இருக்கா. இது நாள் வரைக்கும் நம்மளை கண்டு பயந்து இருந்தவ இன்னைக்கு துணிஞ்சு வந்திருக்கான்னா பின்னாடி ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கா மோனிகா. கொஞ்சம் கவனமா பேசுன்னு சொல்றாங்க ஜெகன். மோனிகாவும் ஆமாங்க, பதுங்கி பதுங்கி பயந்துட்டு இருந்தவ இன்னைக்கு பாருங்களேன், நம்மளே கை நீட்டி பேசுற அளவுக்கு ஆயிட்டா. ஆனா ஒண்ணு, எனக்கு எங்க அண்ணன் பொண்ணும் வேணும், எங்க அண்ணனோட சொத்தும் வேணும்னு சொல்றாங்க மோனிகா. முள்ளாலதான் எடுக்கணும் மோனிகா, கொஞ்சம் பொறுமையாயிரு, பாத்துக்கலாங்கிறாங்க. மோனிகாவும் ஜெகனும் வந்து துளசி கிட்ட பேசுறாங்க. இதை பாருமா, உனக்கு அண்ணன் பொண்ணு தானே வேணும், கூட்டிட்டு போ, நாங்க இனிமே அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க ஜெகன். அப்படி வாங்க வலிக்கு, நானா ஒன்னு இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு வரல. என்னோட பொண்ணுக்கு இனிமே எந்த ஒரு டார்ச்சரும் நீங்க கொடுக்கூடாது, உங்களால அவளுக்கு எந்த தொந்தரவும் விடக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு துளசியாவை கூட்டிக்கிட்டு இனிமே உங்களால என் பொண்ணுக்கு எந்த ஒரு தொந்தரவோ பிரச்சனையோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தியாவை தூக்கிட்டு போறாங்க. துளசி வீட்டுல வந்து வெற்றி பாக்குறாங்க. துளசியும் காணா, தியாவையும் காணா. யாரை கேட்கறது ஒண்ணுமே புரியலையே. அப்பா அம்மாவை கேட்டா சண்டைக்கு வர்றாங்க, இந்த பக்கம் அண்ணியை கேட்டா அண்ணி சொல்ல வர்றத அம்மா தடுக்கிறாங்க. சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பாங்க, அப்படி போற ஆள் கிடையாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வெற்றி, சரி ஒருவேளை லட்சுமி அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களா, அத்தைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா, அங்கே போறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி லட்சுமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. லட்சுமி அம்மா முதல் தடவை எடுக்கலை, ரெண்டாவது தடவை இவன் எதுக்காக நம்மளுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணுறான், இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் திரும்ப திரும்ப ஃபோன் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா கோவத்தோட தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அத்தை நான் வெற்றி பேசுகிறேன், நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுங்க, துளசியும் தியாவும் அங்கே வந்தாங்களான்னு கேட்குறாங்க. வீட்டில் இல்லை, அங்கே வந்தாங்களான்னு கேட்குறதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேங்கிறாங்க வெற்றி. திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா ஃபோனை வெடுக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. வெற்றிக்கு ஒன்றுமே புரியல, துளசியும் தியாவும் எங்கே போயிருப்பாங்க, இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலையேன்னு கவலையோடு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தி, அபிராமி, மீனாட்சி, பாட்டி இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன ஒரு தைரியம், நாம எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இப்படி தேடிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுவோம். ஆமாம், என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தான் எனக்கு முக்கியம், உங்களுக்கு தெரியாமல் எங்கும் போயிருக்க மாட்டாங்க, எங்கே போனாங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க வெற்றி. அவள் போகிற பக்கம் வர பக்கம் எங்ககிட்ட சொல்லிட்டா போகிறா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அபிராமி. மீனாட்சி உண்மையை சொல்ல வராங்க, சொல்ல வரும்போது அபிராமி அம்மா தடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, சொல்ல வந்தவங்களையும் வேண்டான்னு சொல்கிறீங்க, சரி விடுங்க, என் பொண்டாட்டி பிள்ளை எங்கே போயிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்ட்டு போகிறாங்க வெற்றி. துளசி தியாவை பார்க்கறதுக்காக மோனிகா வீட்டுக்கு போயிருக்காங்க. மோனிகா ஜெகன் ரெண்டு பேரும் விடமாட்டேன்னு விரட்டிடுறாங்க. துளசி தியாவை பிரிஞ்சு வர மனசு இல்லாமல் அழுதுகிட்டே வெளியில்
வந்து உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. சரி அம்மா கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு சொல்லி லட்சுமி அம்மாவை தான் தேடி வந்திருக்காங்க துளசி. துளசிய அழுத கண்ணீரோட வந்து நிற்கிறத பார்த்த லட்சுமி அம்மா பதறி போயிடுறாங்க. என்னமாச்சு, உனக்கு அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்களாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, தியா பாப்பாவை அந்த மோனிகாவும் ஜெகனும் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ரூம்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிருக்காங்கம்மா. அதை பார்க்கும்போது என் மனசே பதறி போச்சுங்கிறாங்க துளசி. அப்படியா சொல்கிறேன்? அவங்க இனிமேல் இந்த குழந்தை விஷயத்தில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தாங்க. நீயும் சொத்தை எழுதி கொடுத்துட்ட, திரும்பவும் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நீ திரும்பி எதிர்த்து நில்லு. அன்பு காட்டுறவங்ககிட்ட 1000 மடங்கு அன்பு காட்டு. உன்னை நெருக்கடி கொடுத்து தொந்தரவு கொடுத்துக்கிறவங்க கிட்ட நீயும் துணிஞ்சு எதிர்த்து நில்லுங்கிறாங்க லட்சுமி. இதை கேட்ட துளசி, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதா சரி, நான் இப்போவே போகிறேன்னு சொல்லி துளசி தைரியமாக துணிச்சல் மோனிகா வீட்டுக்கு போயிருக்காங்க. மோனிகா வீட்டில் யாருமே இல்லை. தியா பாப்பா மட்டும் ரூமில் அப்படியே தட்டிக்கிட்டே அழுது மயங்கி விழுந்து கிடக்குறா. துளசி போனதுமே தியா பாப்பாவை தட்டி எழுப்புறாங்க. தண்ணி தொளிச்சு எழுப்பி, என்னம்மா ஆச்சு உனக்கு, இந்த தண்ணி குடி அப்படின்னு தண்ணி கொடுத்து, பசிக்குதா இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு துளசி கேட்டுட்டு, நான் தோசை ஊற்றி தரட்டுமான தோசை ஊற்றி கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அம்மா என்னை ரூமில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சுமா. எங்கே நீங்களும் நானும் பிரிஞ்சிடுவோமோன்னு எனக்கு பயமாக இருந்தது, அழுகையாக வந்ததுன்னு தியா சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு தியா, இனிமேல் நீ எதுக்காகவும் அழக்கூடாது, எப்பவும் தைரியமாக இருக்கணுங்கிறக்காக நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு துளசி ஒரு குட்டி கதையை சொல்கிறாங்க. அதை தியா பாப்பா கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அப்போ தான் மோனிகாவும் ஜெகனும் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னது, நம்ம போகும்போது கதவை பூட்டிட்டு தானே போனோம், மறுபடியும் யார் வீட்டுக்குள்ளே போயிருப்பா, யார் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு மோனிகாவும் ஜெகனும் வெகு வேகமாக உள்ளே வந்து பார்க்குறாங்க. இங்கே துளசி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் மோனிகாவுக்கு அப்படி சொல்லின்னு கோவம் வந்து நிற்கிது. துளசி, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பேன்னு கேட்குறாங்க. மேடம் என்ன சொல்கிறீங்க, இது உங்கள் வீடா? தப்பான பதில் சொல்கிறீங்க மேடம், இது என்னோட வீடு. நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க? இந்த வீடு சொத்து எல்லாமே எனக்கும் தியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏதோ சொந்தம்னு சொல்லி அனுபவிக்கிறீங்கன்னு விட்டா, ஆனால் நீங்கள் பண்ணுறது சரியில்லை மேடம். இதுக்கப்புறமா நான் பொறுமையாக இருந்தால் அது சரிப்பட்டு வராது. அதனால தான் என்னோட சொத்துல என் குழந்தையோட நான் வந்து இருக்கலான்னு வந்துட்டு, இப்போ நீங்களா வெளியில் போகிறீங்களா இல்லை நான் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கட்டுமாங்கிறாங்க துளசி. மோனிகா இப்படி வா அப்படின்னு ஜெகன் மோனிகாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இதை பாரு, இவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. இவகிட்ட நம்ம பேசணும், அப்புறம் சட்டப்படி போனால் எல்லா சொத்தும் இவளோடதுன்னு ஆயிடும். திரும்பவும் நம்ம குழந்தையும் கைவிட்ட மாதிரி ஆயிரும், சொத்தையும் கைவிட்ட மாதிரி ஆயிரும். ரெண்டில் ஏதாவது ஒன்றை காப்பாற்றிக்கணும்னா நம்ம புத்திசாலித்தனமாக பேசுறது தான் நல்லதுங்கிறாங்க ஜெகன். இப்போ என்ன செய்யறது ஜெகன், இவன் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் ஆத்திரம் வருதுங்கிறாங்க மோனிகா. ஆத்திரமோ கோவமாக பட்டா முட்டாள்தனமாகிறது நாம தான். தந்திரமாக யோசிக்கணும் மோனிகா. நம்மளுக்கு சொத்து வேணும்னா குழந்தை வேண்டாம், குழந்தை வேணும்னா சொத்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு சொத்தே போதும். குழந்தைய என்னைக்கு இருந்தாலும் நம்ம வாங்கிடலாம், ஆனால் சொத்தை வாங்க முடியுமா? அந்த குழந்தைய விட்டுரு போகட்டுங்கிறாங்க ஜெகன். மோனிகா வந்து துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு என்ன தியா தானே வேணும், சரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா துளசி, அப்படி வாங்க மேடம், இதை நீங்கள் முதல்லையே யோசிச்சிருக்கணும், ஏன் குழந்தைய நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, தியா பாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு துளசி கூப்பிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சந்தோஷமா தியா பாப்பா துளசி கூட போகிறாங்க. வீட்டில் ஈஸ்வரமூர்த்தி இவன் தலையில் இவன் மண்ணை வாரி போட்டுக்கிட்டானே, இவனுக்கு என்னதான் சொல்கிறது, எப்படி சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான். தேவையே இல்லாமல் அவளை கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சிருக்கானே, இவனுக்கு எப்படித்தான் விரட்டுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி. அபிராமியும் சொல்கிறாங்க, ஆமாங்க நான் பெத்த பையன் எப்படி மாறிட்டான் பாருங்க, எனக்கு எதிராக திருப்பிட்டாலே இந்த துளசிங்கிறாங்க. மீனாட்சி இன்னும் போட்டு கொடுக்குறாங்க, ஆமா தேற்றி உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவர், ஆனால் அவரையே எப்படி திசை திருப்பி விட்டுட்டா இந்த துளசி, கூடவே இந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கா. என்னம்மா பேச்சு பேசுகிறா, உங்களை எல்லாம் ஏற்று பேசுவே நான் பயந்து நிற்பேன். அவள் கை நீட்டி பேசுகிறா, மாமாவையே எப்படியெல்லாம் ஏற்று பேசுகிறா பாருங்களேன், மன்னிப்பு கேட்க சொல்கிறா, சரியான ராங்கி பிடிச்சவன்னு மீனாட்சி இன்னும் போட்டு கொடுக்குறாங்க. சரி எப்படியோ அவன் மோனிகாவும் ஜெகனும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் அந்த தியா பாப்பாவை இங்கே விட மாட்டாங்க. அவங்க வீட்டு வாசல்லையே நாய் மாதிரி காத்து கிடப்பா. அந்த குழந்தையும் அவளையும் இனி திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி. இதை கேட்டு மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, இந்த துளசியை என்னமா வாட்டி எடுக்கிறாங்க, ஆனாலும் துளசி விடுவாளான்னு தெரியல. திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கே தான் பண்ண போறா. வெற்றி அவளுக்காக போய் பறிஞ்சு நிற்க போறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வெற்றியோட அப்பாவும் அம்மாவும் துளசி மேலே இன்னும் கோவப்பட போறாங்க அப்படின்னு மீனாட்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. துளசி தியா பாப்பாவோட திரும்பவும் வெற்றியோட வீட்டுக்கு வருவாங்கன்னு அங்கே யாருமே எதிர்பார்க்கல. துளசியும் தியாவும் பேசிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க. வெற்றி பார்த்துட்டு, தியா பாப்பா அம்மாவும் மகளும் எங்க போனீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. துளசி எல்லாத்துக்கும் பொதுவா ஜாலியா பேசிட்டு போறாங்க. எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாவோ இல்ல கஷ்டப்பட வைக்கணும்னு நினைச்சாவோ நாங்க பல மடங்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்லி ஜாலியா ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து பேசிட்டு போறாங்க. வெற்றியும் துளசிக்கு சப்போர்ட்டா அப்படி சொல்லுங்க மேடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.